வெல்கம் டு இவில் கமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜெசாம் மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவோ லீக்ஸ் வந்துச்சு, அதே சமயம் டிவி ஸ்பாட்ஸ் கூட நிறையவே ரிலீஸ் ஆச்சு. ஆனா நான் எதையுமே பார்க்கல. அதனால எனக்கு மூவி ரொம்பவே ஸ்பெஷலா தெரிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ தான் நான் கொடுக்க போறேன். டிசியோட ஒரு வித்தியாசமான மூவி தான் செசாம். இந்த மூவியை பொறுத்தவரை ரொம்பவே ஃபன்னான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். நம்ம டெட்பூல் மூவியை பார்த்துருப்போம். ஆனால் அந்த மூவி அப்படிங்கிறது ஒரு 18+ பீப்புள்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரியான மூவி தான். ஆனால் இந்த மூவி அப்படிங்கிறது PG-13, யார் வேணாலும் பார்க்கலாம். சம்மர் லீவை ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த டைமில் வந்த ஒரு மூவி அப்படிங்கிறனால சில்ட்ரன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவியோட டைரக்டரான டேவிட் சாண்ட்பர்க்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவர் டோட்டலாகவே கிட்டத்தட்ட ஒரு 5 மூவிஸ் தான் பண்ணியிருக்கிறாரு. இந்த மூவியும் சேர்த்து லைட்ஸ் அவுட், அதுக்கப்புறம் அனபிள் கிரியேஷன், இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிம்லாம் எடுத்துட்டு அவரால் இப்படி ஒரு ஃபன்னான மூவி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கான விஷயம் தான். அதுவும் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். மூவில காமெடியா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு. எதுக்குமே எந்த விதமான குறையே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்ல லைட்டா ஸ்லோவா போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் போக போக நம்மளை சிரிக்க வச்சே டயர்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மூவில நம்ம பார்க்க முடியும். ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ் டப்பிங் எடுத்துக்கலாம். அவங்க வேற லெவல்ல இந்த மூவிக்கு டப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் எப்படியாவது நம்மளை சிரிக்க வச்சிடுறாங்க. நம்ம என்னதான் இந்த மூவி இங்கிலீஷ்ல பார்த்தாலும் நம்ம லாங்குவேஜ்ல பார்த்த மாதிரி வரவே வராது. இங்கிலீஷ்ல பார்த்தா தான் இந்த மூவியோட டயலாக்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பார்க்காம இருந்துடாதீங்க. தமிழ்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவியை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி கண்டிப்பா தமிழ்ல போய் பாத்துருங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். அதே சமயம் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாவே கிடையாது. நிறைய தடவை நீங்க போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மூவி நல்லாவும் இருக்கு. ஜெசாமா நடிச்ச ஜாஜரி லீவியா இருக்கட்டும், அதே சமயம் பில்லி பேட்ஸரா நடிச்ச ஆஸ்டர் ஏஞ்சலா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மூவியோட ஒரு முக்கியமான வில்லன் தான் டாக்டர் ஜிவானா. அந்த கேரக்டர்ல மார்க் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரும் அவரோட ரோலை ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா நம்ம ஜெசாம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஓல்டு விசார்ட், இது மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங்க்கு வர்றதுக்கு நிறைய கேரக்டர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரோலை ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாங்க. அக்வாமன் மூவில இருந்தே டிசியோட CGI ஒர்க் அப்படிங்கிறது வேற லெவல்ல மாறிடுச்சு. அதுக்கு இந்த மூவியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியே ஆகணும். லைட்னிங் பவரை வெளிப்படுத்துற அந்த விதமா இருக்கட்டும், ஜெசாமோட ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், அதே சமயம் ஜெசாமோட ரன்னிங் சீன்ஸா இருக்கட்டும், நம்ம டாக்டர் ஜிவானா கிட்ட இருந்து பவர்ஸ் வெளிப்படுற அந்த சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே CGI ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு. அடுத்த பார்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த மூவியை நம்ம பார்த்து முடிக்கும் போதே நமக்கு வந்துடும். மூவியை முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஜெசாம் 2க்கு ஒரு டிக்கெட்டே புக் பண்ணிடலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இந்த மூவி அவ்வளோ அற்புதமா இருக்கு. ஒரு ஸ்கூல் பாய்க்கு பவர்ஸ் கிடைச்சா எப்படி மெச்சூரிட்டி இல்லாம இருப்பாங்களோ அந்த விஷயத்த ரொம்பவே ஃபன்னா நமக்கு காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் போக போக அவருக்கும் நிறையவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. எப்பயுமே வில்லன் எவ்வளோ டாமினேட்டா இருந்தாலும் ஃபைனலா வின் பண்ண போறது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோஸ் தான். அதையும் இந்த மூவில ரொம்பவே அழகா காமிச்சிருக்காங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ஸை கூட கண்டிப்பாவே இந்த மூவில வச்சிருக்காங்க. ஃபன்காக இருக்கக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும், அதே சமயம் ஜெசாம் மூவியோட அதாவது ஃபியூச்சர் சீக்வல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல வச்சிருக்காங்க. கண்டிப்பாவே மூவி முடிஞ்சதும் போயிடாதீங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, நான் தெரியாதவங்களுக்காக அதை சொல்றேன். இந்த மூவியை பொறுத்தவரை என் கேம் டைம்ல வருது அப்படிங்கறதுனால அதிகமான சப்போர்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா எதிர்பார்த்ததை விட இந்த மூவிக்கு அப்படின்னு தனியாவே ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறமா. எனக்கு தெரிஞ்சு டிசி ஃபேன்ஸ் அப்படின்னு இல்லை, ஹாலிவுட் ஃபேன்ஸே ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய மூவி தான் இந்த மூவி. அக்வாமேனோட இம்ப்ரெஷன் எப்படி நமக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சோ அதே மாதிரி ஜெசாமோட இம்ப்ரெஷனும் நமக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அடுத்ததான் வரக்கூடிய ஜோக்கர் மூவியா இருக்கட்டும், அந்த மூவியோட ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுவும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு மூவியும் வித்தியாசமான ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்படியே டிசி அவங்க மூவிஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே அதை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட் தான். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 2Dயா இருந்தாலும் சரி, 3Dயா இருந்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ஆனா தமிழ்ல கண்டிப்பாவே பாருங்க. அப்பதான் எல்லா ஜோக்ஸையுமே உங்களால உணர முடியும். அவ்வளோதான் ஜெசாம் மூவியோட ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.